நாங்குநேரி தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரனை மறித்து அவரது கட்சியைச் சேர்ந்த வட்டார தலைவர் வாக்குவாதம் செய்த காட்சிகள்தான் இவை. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸில் எம்எல்ஏ ரூபி மனோகரன் தலைமையில் ஒரு கோஷ்டியும், சில மாதங்களுக்கு முன்பு மர்மமான முறையில் உயிரிழந்த கிழக்கு மாவட்ட தலைவர் கரைச்சுத்துப்புதூர் ஜெயக்குமார் தலைமையிலான கோஷ்டியினரும் செயல்பட்டு வந்தனர். ஜெயக்குமாரின் மரணம் தொடர்பாக நாங்குநேரி தொகுதி எம்எல்ஏ ரூபி மனோகரனிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழக்காடுவெட்டி, சிங்கிக்குளம் ஊராட்சிகளில் மக்களை தேடி சட்டமன்ற உறுப்பினர் நிகழ்ச்சி நடந்தது. சிங்கிக்குளம் ஊராட்சியில் நலத்திட்டம் வழங்கும் பணிகளை முடித்துவிட்டு பிற்பகல் காடுவெட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட சடையமான்குளம் பகுதிக்கு காரில் சென்ற எம்எல்ஏ ரூபி மனோகரனை மறித்த வட்டார காங்கிரஸ் தலைவர் அருணா தடுத்து நிறுத்தி வாக்குவாதம் செய்தார். காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் எங்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் எப்படி களக்காடு வட்டாரத்தில் நிகழ்ச்சி நடத்தலாம் எனவும், ஜெயக்குமாரின் மரணத்துக்கு தற்போது வரை நீதி கிடைக்கவில்லை என்றும் கூறி ரூபி மனோகரனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அவர்களிடம் பதில் கூறாமல் காரை கிளப்பிக் கொண்டு செல்ல முயன்ற ரூபி மனோகரனை விரட்டி சென்று மறித்ததால் ரூபி மனோகரனின் ஆதரவாளர்களுக்கும் ஜெயக்குமாரின் ஆதரவாளர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இரு தரப்பினரும் கைகளால் தாக்கிக் கொண்டனர். சொந்த தொகுதியைச் சேர்ந்தவருக்கு எம்பி சீட் கிடைக்காமல் தடுத்து விட்டதாகவும், கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரை கொலை செய்து விட்டதாகவும் அடுக்கடுக்கான புகார்களை கூறி நலத்திட்ட உதவி பெற வந்த பெண்களிடம் நியாயம் கேட்டு எதிர்த்தரப்பினர் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு மாவட்டத்தை கொண்டிருக்க இதெல்லாம் கேட்க முடியல. சீட்டு கொடுக்கூடாது ஆளை போட்டு போராட்டம் பண்ண ஒருத்தன் அவன் வந்திருக்கான். அவன் கூப்பிட்டானோட வந்துட்டேல கொஞ்சம் யோசிக்க முடியல. பொது அறிவு இல்லையா? சோதனை உப்பு வந்தீங்க. பாலிமர் செய்திகளுக்காக வள்ளியூர் செய்தியாளர் பாலாஜி.